இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினா கூட நீ என் மனசை இன்னும் காயப்படுத்துறன்னு அர்த்தம். இப்படி நின்னே சாதிச்சிடலாம்னு நினைக்கிறியா பூங்குடி? ஏற்கனவே நான் ரொம்ப நொந்து போயிருக்கேம்மா. மறுபடியும் மறுபடியும் என்ன கஷ்டப்படுத்தாத. மகேஷ், நீ இவ்வளவு தூரம் பேசுறியே, அந்த புள்ள ஏதாவது ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசுச்சா? இந்த பாருங்க, நீங்க உங்க மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. ஆனா இந்த விஷயத்துல என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ஏய், என்ன பேசுற நீ? அது நம்ம வீட்டு மருமக, போட்டியில கலந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு பெருமை இல்லையா? இல்லங்க, எனக்கு பெருமை இல்ல. போதுமா? என் புள்ள தோத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல எனக்கு நிக்கிறதுக்கு அருவருப்பா இருந்துச்சு. வேற வழி இல்லாம இருந்தேன். ஆனா இவளுக்கு மட்டும் எப்படிங்க இனிச்சது? புள்ளையா கௌரவமா எது முக்கியம்னு யோசிக்கிறப்போ எனக்கு புள்ளதாங்க முக்கியமா பட்டான். புருஷனா கோப்பையான்னு பார்த்தா கோப்பதாங்க முக்கியம். அதான் சரின்னு பட்டுருச்சு, அதனால தாங்க நின்னுட்டா. அப்படி இல்ல மகேஷ், நம்ம புருஷனால போன கௌரவத்தை நாம மீட்டு எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சிருக்கலாம்ல. இது என் புள்ள என்ன பொம்பளை பிள்ளைங்க விளையாடுற கபடியில போய் விளையாண்டா? வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணா பேசாதீங்க. அவன் விளையாடினது வேற இடம், இவ விளையாடினது வேற இடம். இவளுக்கு எதை பத்தியுமே கவலை இல்லைங்க. இந்த குடும்பத்து மேல அக்கறையே இல்ல. இந்த குடும்பத்தோட மானம் மரியாதைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைங்கிற மாதிரி தானே இவ இருக்கா. புருஷன் தோத்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி ஜாலியா சந்தோஷமா சிரிச்சு விளையாட எப்படிங்க முடிஞ்சிச்சு? மகேஷ், என்ன பேச்சு பேசுற? அந்த புள்ள கஷ்டப்பட்டு விளையாண்டு ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டு வந்திருக்கு. அத போய் ஜாலியா சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்ற? ஐயா சாமி, நீங்க பேசுற எல்லாத்துக்கும் என்னால விளக்கம் கொடுத்துட்டே இருக்க முடியல. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற?